Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப்பில் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து முற்றிலும் இலவசமாக தான். மார்க்கெட் டைமில் என்னோடய வியூஸையும் சில விஷயங்களையும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 10,000 சப்ஸ்கிரைப் இருப்பாங்க நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். எதுவும் காசு கொடுத்து எதுவும் ஏமாறாதீங்க, முற்றிலும் ஃப்ரீ தான் அது. ரைட்டுங்களா? இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த காலையில் 25,760 ஃபஸ்ட்டு லெவல் வந்து ப்ரைஸ் மூவ் ஆகும். செகண்ட் லெவல் 780, 800 இந்த 3 லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பண்ணேன். 25,760 கிட்ட வந்தோன்னே அதில் புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். சரி, அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சவங்க உங்களுடைய ஹாட்ஸை பதிவு பண்ணுங்கள், புரியாதவங்க லைக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இதுலேருந்து தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மறந்துட்டீங்க. அதாவது நம்ம ஓல்டு வியூவர்ஸோ இல்லை மறந்துட்டீங்களோ, புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸோ தெரியல. ஸோ அந்த இன்னும் ஆக்டிவாக இல்லை. அதுதான் சொல்ல உங்களுடைய ஹாட்ஸ் அண்ட் லைக்ஸ் அப்பப்போ பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்கீங்க அப்படின்னு நான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து எவ்ரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டோ வாய்ஸ் மெசேஜ் என்ன ஷேர் பண்ணோம் உங்களுடைய ஹாட்ஸ் அண்ட் லைக்ஸை கண்டினியூவாக பதிவு பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியுது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ கூட வாய்ஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன்னா 5 பேர் வந்து புரிஞ்சிருக்கு, 20 பேருக்கு வந்து புரியல என்ன ஸ்ட்ராட்டஜி சார் அப்படின்னு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது அது 200 EMA மேலே 1 minute கேண்டில் பிரேக் அவுட் நடந்தால் எங்கே பிரேக் அவுட் நடக்குதோ அந்த பிரேக் அவுட் ஆகிற கேண்டில் லோவை ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேட் எடுக்கிறது கான்செப்ட். அது ரொம்ப சிம்பிளான, ரொம்ப குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. மார்க்கெட் மேலே போயிருக்குது, நீங்கள் வந்து சி எடுங்க பி எடுங்க நான் சொல்ல வரல. நான் வந்து ஆப்ஷன் செல்லர் அப்படின்றதால நான் இங்கே நம்ம புட்டை ஷார்ட் பண்ணியிருப்பேன் நான். நீங்கள் வந்து மேபி நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தால் நீங்கள் வந்து காலரை பை பண்ணி மேலே மூவ் ஆகிருக்கலாம். ஓகே, சரி, இப்போ நீங்கள் அதே ஆப்ஷன் சார்ட்டில் மூவ் ஆகிருக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? சரி, அதுவும் பார்த்துக்கலாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒன்று கிளிக் பண்ணுறேன். இதுவும் கால் ஆப்ஷன் சார்ட் தான் அது. ஒன் மினிட், ஆமாம் 1 minute டைம்ஸ் தான். இதுவும் மூவ் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது இந்த 200 EMAக்கு மேலே ப்ரைஸ் எந்த கேண்டில் க்ளோஸ் கொடுக்குதோ, க்ளோஸோ விற்குன்னு தான் பரவாயில்ல, அதுக்கு உங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதில் பிரேக் அவுட் நடந்தால் எந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த கேண்டில் லோவே ஸ்டாப் லாஸை போட்டுட்டு 1:2 நம்ம டார்கெட் ஆகிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ அது 25,760 அப்படின்றப்போ கிட்டத்தட்ட அந்த 145 ரேஞ்சுக்கு வந்திருக்கும். இந்த 100 ரூபா 105 ரூபா ப்ரீமியம் வந்து நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கு. 1:2 தான். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஆனால் நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஏன்னா இன்னொரு விஷயந்தான் சொல்ல விருப்பப்படுறேன். ஒன்று, உங்களுடைய டிசிஷன் சரியாக இருக்கட்டும் பரவாயில்ல, இல்லை உங்களுடைய டிசிஷன் தவறாக இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் இது 2 இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களுடைய டிசிஷன் குழப்பமாவோ தெளிவில்லாமையோ மேலே போகுமோ கீழே பை எடுத்துகிட்டப்போ சேல் போகுமோ சேல் எடுத்துகிட்டப்போ பை போகுமோ இந்த மாதிரி குழப்பத்திலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மேலே வர முடியாது. உங்களோட டிசிஷன் சரியாக இருந்தாலும் பரவாயில்ல, தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, உறுதியாக இருங்க. ஆனால் குழப்பம் மட்டும் இருக்காதீங்க. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. பார்த்துக்கலாம், வந்துடும், நான் இந்த ஒரு வாரமாக ஆவரேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணிடுறேன். என்னென்ன ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணால் ஒரு 100 ரூபா ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து ஒரு 95 ரூபாய்க்கு வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு 2 லாட்டை வந்து பை பண்ணுறாங்க ஒரு சிலர். அதாவது புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்தவங்க அந்த இன்னும் 2 லாட் பை பண்ணிவிட்டு ஸோ மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த 2 லாட்டோடைய ப்ராஃபிட்டு ப்ளஸ் இது காஸ்ட் வந்து எக்ஸிட் ஆகிடலாம், நமக்கு சேஃபர் ஜோன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு அந்த மாதிரி வண்டி ஓடாது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். அது குறுகிய காலத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு நாள் என்ன ஆகுனா அந்த 100 ரூபா 95 ரூபா போனது உங்களுக்கு திரும்ப வந்து அந்த 95 100 அந்த இடமே வராது. திரும்ப 90 89 88 இப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய நஷ்டத்துடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. லாஸ்ட்டில் மட்டும் ஆவரேஜ் பண்ணாதீங்க. அது ஆவரேஜ் பண்ணுறது வேறு மெத்தட் இருக்குது. அது வந்து உங்களுக்கு நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், நம்ம யூடியூப் சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, நம்ம அப்டேட் போயிடலாம். ஏன்னா அதை பற்றி பேசி இந்த டைம் ஆகிட்ருக்கோம். நம்ம நாளைக்கு நிஃப்டி என்ன ஆகும், என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், என்ன ஒரு பிக் மூவ் என்ன வருமா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம 10 minutes டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ 10 minutes டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் எங்கே ட்ராவல் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துங்க. நான் உங்களுக்கு நேற்று ஒரு ஏரியா ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஏரியாவுக்கு மேலே நீங்கள் பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 10 minutes டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குன்னு பார்க்கலாம். அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்கன்னு. ஆனால் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ட்ராவல் அவசரம் பார்த்தீங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேம் கேண்டில் இந்த மாதிரி போக சொல்ல நமக்கு இந்த சான்ஸ் ஏன் விடுவோம் அப்படின்னு நம்ம 1 minute ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது நம்ம இன்றைக்கி. ஓகே,
ஸோ நம்ம 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு புல் பேக் வந்து பிரேக் அவுட்டில் நம்ம பையிங்கான வாய்ப்புகள் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த 10 மினிட்ஸில் எதுவும் நம்ம புல் பேக் எதுவும் வரல, லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுங்க அதையும் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த கேனில் ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு, செகண்ட் ரிஜெக்ஷன். ஸோ மார்க்கெட் எதுவும் புல் பேக் பிரேக் அவுட்டே கடைசி வரலும் கொடுக்கல. ஸோ மார்க்கெட் 50% தாண்டி கீழே க்ளோஸ் கொடுத்துச்சு. கடைசியாக வந்து அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணி மார்க்கெட் ரைட் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜிலையோ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயோ ஒரு சின்ன புல் பேக் எடுத்ததில் எதுவும் வந்து இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்த ஃபஸ்ட்டு கேனில் 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி அழகாக யூஸ் ஆச்சு. நம்ம அதையும் நம்ம ப்ரைம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். ப்ரைம் குரூப் நடந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25640 வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 25640 25640 லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. அது கிளியராக தெரியுது சார்ட்டில். அப்போது நம்ம இந்த ஏரியாவுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறவரில் நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்காக வாய்ப்புகள் பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் என்னென்ன 25,800 இந்த லெவல்லாம் பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா, 780 800 இந்த லெவல்லாம் நெக்ஸ்ட் நாளைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேபி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் 850 கூட இன்னும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த 200 EMAக்கு மேலே ட்ராவல் பண்ணுற வரலும் பிளானை வந்து நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பண்ணிக்கங்க. சரி, ஒருவேளை மார்க்கெட் இங்கேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது சார், இந்த இடத்துலேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, மேலே விருப்பப்படல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு இந்த இடத்துல எந்த ஒரு டிசிஷன் எடுக்க விரும்பலை, அதுக்காக இங்கே 200 EMA கட் ஆகிட்டு ஷார்ட் பண்ணலான்னு முடிவுக்கு வராதிங்க. ஆல்மோஸ்ட் இங்கே பையர்ஸ் இருக்காங்க, இன்னமும் 575 கிட்ட பையர்ஸ் ரெடியாக இருக்காங்க, வந்தால் திரும்ப பை பண்ணுறதுக்காக. இங்கே ஷார்ட்லாம் பண்ணி போய் மாட்டிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஓகே, சரி. இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்க தெரியுது. ஸோ பேங்க் நிஃப்டி போயிடலாருங்க. பேங்க் நிஃப்டியில் என்ன ஒர்க் ஆகிட்டு நல்ல பொறுமையாக பாருங்கள் சார்ட்டை. உங்களுக்கு ஒரு அவசரப்படாமல் ரிலாக்ஸாக தூரம் தள்ளி நின்று பாருங்கள். அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனல் இவ்வளோ தான் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்ஸ் இல்லாமல் நம்ம இவ்வளோ தான் ரன் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அதை கேட்குறதுக்கும் வந்து மக்கள் இருக்க சொல்ல எனக்கு இன்னும் என்னென்ன ஆட் பண்ணி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யம் வரும். அதுதான் உங்களோட ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸை கேட்டேன். ப்ளஸ் இந்த வீடியோக்கு உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் கேட்டேன் நான். இந்த 200 EMA பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியில். அதாவது ப்ரைஸ் கரெக்ஷன் ஆச்சு, அதை பையர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த 61,500 to 61,600 லெவலில் நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த 200 EMA ப்ரைஸ் மேலே இருக்கிற வெள்ளம் நீங்கள் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளாக யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்து ரெடியாக இருக்குது மார்க்கெட். ஸோ மேபி இந்த இடத்துல மார்க் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டோம், அல்லது நாளைக்கு இன்னொரு கேப் டவுனும் ஆனதுக்கு வாய்ப்புகள் சொல்ல முடியாது. ஆனால் முதல்ல அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள், டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஏன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதோட கீழே இன்னும் பையர்ஸ் ரெடியாக இருக்காங்க. இந்த 60,600 பார்த்திங்கன்னா புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற இடம். மேபி இதில் புல் பேக் வந்து திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். என்னுடைய வியூ என்னென்னா டவுன் சைடுக்கான வியூ கிடையவே கிடையாது எனக்கு. மார்க்கெட் வந்தாலும் பிரச்சனை இல்லை, டவுன் சைடுக்கான வியூ எனக்கு கிடையாது. சப்போஸ் மார்க்கெட் கீழே இப்படி வந்துச்சுன்னா கூட நான் ட்ரேடிங் எதுவும் பண்ண மாட்டேன் மார்க்கெட்டில், சும்மா சைலண்ட்டாக விட்டுடுவேன். ஆனால் ஒரு பிரேக் அவுட் வந்து மேலே மூவ் ஆகுது அப்படின்னா அந்த பிரேக் அவுட்டை யூஸ் பண்ணிக்குவேன் நான். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்போது சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்ற சென்செக்ஸ் கூட உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு பாருங்கள். இந்த 83,000 லெவலில். ஸோ அதில் பிரேக் அவுட்டு நடந்திருக்கு. ஸோ இதில் சின்ன சின்ன கரெக்ஷனில் வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். இந்த 83,600 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன மூமெண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணி இதை ரொம்ப எப்படின்னா ஜஸ்ட் பை செல் அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க. எதுக்காக விலை போகுது, எதுக்காக இறங்குது, எதுக்காக நிற்குது, இதை 2-3 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதே மாதிரி ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க, சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு ட்ரேட் முடிச்சோடனே சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுங்கள். கண்டினியூ ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு ட்ரேட் பண்ணிங்களா, அதனுடைய கரெக்டான ரிசல்ட் வந்துடுச்சா, புக் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு இன்னும் கெப்பாசிட்டி இருக்குது, இன்னும் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நான் வந்து யூஸ் பண்ணுறேன், எனக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் 2வது ட்ரேடாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதை தவிர்த்து 3வது 4வது 5வது 10வது அது மாதிரி ட்ரேடை எடுத்துகிட்டு இருக்காதிங்க. ஸ்கேல்பிங்னால் நிறைய ட்ரேட் இருக்குது, ஸ்கேல்பிங் அப்படின்னு கிடையாது. அந்த மூமெண்டம் ஒரு ஃபாஸ்ட் பிரேக் அவுட் நடந்து அந்த மூமெண்டம் சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணுறது ஸ்கேல்பிங். ஓகே, எல்லா டைமும் இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும் இந்த இடத்துல.
இந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் போய்ட்டு சொல்லி இங்கே ஸ்கேல்பிங் பண்ணலாம், இதெல்லாம் ஸ்கேல்பிங் நிறைய பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துலாம். ஆனால் இந்த இடத்துல போய் ஸ்கேல்பிங் பண்ணால் ஓவர் ட்ரேடிங் தான் இருக்கும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.